ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் நட்டர்ஷிப் வந்து எபிசோட் 359 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வேலை அதிகமா இருக்கிறதால ஆண் போல நான் இன்னொரு குழுவையும் சேர்க்க போறேன். அந்த குழுவுக்கு நீ தான் தலைவனா இருக்கணும் கிட்டாச்சி. கண்டிப்பா. நான் உன்னை எதிர்க்கிறேன்னு நினைக்காத. உனக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கும் போல இருக்கேன். என்ன வயசு? 13 வயசு. இதை விட சின்ன வயசுல உள்ள வந்து ஜொனினா மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. கேப்டனா இள வயசுலயே கேப்டன் ஆன ஆண்பு இவன் மட்டும்தான். என்னோட ஆண்பு ஏஜென்சிய நான் உன்னோட குழுவுல சேர்க்கலான்னு இருக்கேன். சரி, நீ லார்ட் டான்ஸோட குழுவுக்கு மாற போறியா என்ன? எனக்கு அதை பத்தி தெரியல. எதுக்கும் இந்த சூழ்ச்சிகள்ல மாட்டிக்காம நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கேப்டன் பிரகாஷ், உங்க அனுபவங்களை கூட பகிர்ந்ததுக்கு நன்றி. நீ இடம் தான் மாற போற, மத்தபடி நீ எப்பவுமே லீவ் ஷினோபி தான். உன்னை நான் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். 13 வயசு தானா? அதுக்குள்ள அவனை கேப்டன் ஆக்க போறாங்களா? ஆமா, ஆனா அவன் பயங்கர திறமசாலி. அவன் கிட்ட ஷரிங்கனே இருந்தாலும் 13 வயசுல அவனை கேப்டன் ஆக்குறது எனக்கு சரியா படல. என்னாச்சு யுகா? என்னையில இருந்து நான் உங்க குழுவுல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இனி ஹிட்டாச்சிக்கு பதிலா நீ இருக்க போறியா? கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவுவேன் ககாஷி அவர்களே. சரி, அட்டென்ஷன். நீங்க எல்லாரும் திறமையா செயல்படுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. காவல்துறை அவங்களோட படையை வலுப்படுத்தி இருக்காங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஹிட்டாச்சி? உச்சியா கிளானுக்கு லீஃப் வில்லேஜ் மேல அதிருப்தி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இதை தவிர்க்க முடியாது. ஆமா, லீஃப் வில்லேஜோட பாதுகாப்பு பதாகைகளை பத்தி உனக்கு தெரியும் தானே? ஆனா அத்துமீறி நம்ம எல்லைக்குள்ள வந்திருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. யாருக்கும் தெரியாம நம்ம ஊர்ல ரகசியமா யாரும் நுழைஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். நம்ம ஊர்லயே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு பதாகையுடைய ரகசிய கடவுச்சொல் தெரியும். ஒண்ணு துரோகிகள் சூழ்ந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ட்ரிக்ஸுகள் மூலமா பாதுகாப்பு பதாகைகள் தகர்க்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை துரோகியா இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம், இருந்த தடம் தெரியாம அழிச்சிருங்க. எனக்கு என்னவோ யாரோ ஜுட்சுவை பயன்படுத்தி தான் பதாகைகளை கடந்து வராங்களோன்னு தோணுது. ஆனா அதுல எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. இது என்ன ஏதுங்கிறத அலசி ஆராய்ஞ்சு முடிக்க வேண்டியது உன்னோட கடமை. பதாகைகளுடைய இருப்பிடத்தை ஒன்னால இதுல காண முடியும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அபாய அறிகுறி அதிகமா இருக்கு. இது எந்த இடம்? உச்சிகா கிராமத்துக்கு பக்கத்துல தேவைப்பட்ட புது பதாகைகள் அமைக்கவும் நம்ம தயார். ஆனா அது ஒரு தன்னாட்சி நகரங்கிறதுனால நாம அமைதியா இருக்கோம். ஆண்பு மேல சந்தேகம் வராதபடி நீதான் அதை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரணும். இத பாரு, உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட நான் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. போதும், நிறுத்து. நீ வாய மூடுறா தோத்தாங்கோலே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன திடீர்னு அகாடமிக்குள்ள வந்திருக்க? கினின்களை பாத்துக்கிற ஜொனின்ங்கிற பதவி எனக்கு கொடுத்திருக்காங்க நட்பே. அட, நீ உன் கெனின பாத்துக்க போறியா? ஆனா இந்த பசங்களை எப்படித்தான் நான் சமாளிக்க போறேங்கிறதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் உனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி சீன் போடாத. தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க. போதும், வாய மூடு. இந்த மாதிரி பசங்களை கவனிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. பேசினது போதும், நீ என் கூட வா. என்ன சண்டை போட போறோமா? நடந்து போறோம். இது வந்து உச்சிஹாவோட நகரமாச்சே. இங்க நம்ம ஒரு காரணமா தான் வந்திருக்கோம். நானே ரொம்ப நாள் கழிச்சு சகஜமா இருப்பாரு, அதனால அவரு கூட்டு போறாரு. டவுட் வராது. அடிக்கடி இங்க வருவேன். ஏய், இங்க பாரு, இங்க ஒரு ஸ்வீட் கடை இருக்கு.
ஒபிட்டோ வீடா உமா குடும்பம் எட்டி பார்த்தாரு. ஹேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நம்ம சந்திக்கலாம் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? இப்படிதான் ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்களா? இது உனக்கு என்ன தெரிஞ்சவங்க வீடா? இல்ல, ஸ்வீட் சும்மா தரமா இருக்கு. நீ ஒண்ணு சாப்பிடுறியா? அவங்க கூட இவ்வளவு இதுதான் தூரம் அவங்களை எனக்கு கூட்டிட்டு கிடைச்ச வந்தது. நல்லது இதுதான். இங்க மட்டுமே கிடைக்கிற இன்னும் சில பொருட்கள் இருக்கு. வா அந்த கடைக்கும் போய் பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இது உச்சிஹாவோட கோயிலான நகனோ ஷ்ரைன். எனக்கு இப்ப கடவுள் மேல நம்பிக்கை இல்லப்பா. இதுக்கு நீ நம்பணும்னு அவசியமே இல்ல. என் கூட சேர்ந்து நீ வந்தாலே போதும். கேப்டன் ககாஷி, ஏய் இட்டாச்சி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? பழைய நினைவுகளை நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன். நீ? நான் இந்த ஊர் ஆளு தானே. நான் அடிக்கடி இங்க வருவேன். கேப்டனா இருக்கிறது எப்படி இருக்கு? எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்பவும் நிறைய மிஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படியா? ஏய் கடிக்க வந்த மாதிரியே எனக்கு இதுல இருக்கு. நல்ல நேரம் போட்டிருக்குப்பா. உள்ள வந்திருக்கிறது யாரு, அவனுக்கு என்ன வேணும்னு இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. கண்ணுக்கு ஒவ்வொரு தெரிஞ்சாதான். முறையிலுமே நம்மளோட ஆட்களை நிறுத்துறது தான் நல்லது. அதே மாதிரி எப்பவுமே அவங்க பாதுகாப்பு குழுவோட தொடர்புலயே இருக்கணும். உள்ள வந்தது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னா இந்த மாதிரியான ஆட்களை நம்ம நிறுத்தி ஆகணும். ஆனா அதிக ஆட்களை ஈடுபடுத்துறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ரிஸ்கா மாறிடும். காவல் படைக்கிட்ட ஆட்களை அனுப்ப சொல்லி கேட்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன ஆச்சு? அது நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு உச்சியா நகரத்துக்கு போயிருந்தேன். ஆனா அந்த இடம் இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே மாறி இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ஒரே பதட்டமா இருந்தது. யாரும் யாருக்கிட்டையும் பேசலையா? அது உண்மைதான். அதே மாதிரி வெளியாட்கள் அங்க உள்ள வரதுல கொஞ்சம் கூட யாருக்கும் விருப்பமே இல்ல. சகஜமா இல்ல. அப்படியா? சரி, காவல்துறை கிட்ட இது சம்பந்தமா நான் பேசிட்டு உனக்கு தகவல் சொல்றேன். நீ உனக்கு கொடுத்த மிஷனை முடிச்சிட்டு தானே? வசதியா போச்சு. ஊரோட பாதுகாப்புங்கிற பேர்ல ஒரு புது பாதுகாப்பு படையை நாம உருவாக்குவோம். காவல் படைக்கு நம்ம வழங்கி இருக்கிற அதிகாரத்தை கம்மி பண்ணா அவங்க நடவடிக்கையும் குறையும். இல்ல, அது உச்சிகாவோட கோபத்தை தோன்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக்கும். காவலர்களை நாம ரோந்து பைத்தியக்காரனா பணியில கேட்டேன். ஈடுபடுத்தி அவங்களோட வேலைகளை இன்னும் அதிகப்படுத்துறது தான் சரியா இருக்கும். கூடிடாட் வரக்கூடிய இந்த சமயத்துல உச்சிகாவோட பலத்தை அதிகப்படுத்துறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அந்த கூப் டி டாட் செயல்படுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்றது சுலபம், ஆனா அதை செய்யறது ரொம்பவே கஷ்டம். என்னோட ரெண்டு வாய்ஸ் பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உள்நாட்டு சதி எந்த நிலையில இருக்குங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. அதனால நேரத்தை கடத்தி எல்லாம் எப்படி போகுதுன்னு நாம கவனிக்கணும். அத வேவு பார்க்க தானே இட்டாச்சிய பணியில அமர்த்தி இருக்கோம். இட்டாச்சி வர்றானா இல்லையா? அவனுக்கு ஏதோ வேலை இருக்கா? உங்களை பார்க்கணும். உச்சிஹா கிளான் ஹிடன் லீஃப் வில்லேஜை எதிர்த்து போர் புரிய போறாங்க. என்ன சொல்ற நீ? அதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. ஏய், இதுதான் எனக்கு புரியல. உன்னால எனக்கு ஒரு சின்ன வேலை ஆக வேண்டியது இருக்கு. இது வந்துட்டு போறான்றது எனக்கு தெரியுமா? உச்சிகா கூடே டாட்டை நிறைவேற்ற நான் அனுமதிக்க மாட்டேன். அது செயல்படுறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்னு எனக்கே நல்லா தெரியும். ஆ. எங்க போற? நாம இன்னும் பேசியே முடிக்கல. உச்சிகாவே தயாராகிறப்ப நாமளும் தயாராகணும்ல. அமைதியா இருக்க இருக்க அது நமக்கு தான் ஆபத்து. தயாராகிறதோடு நீ நிறுத்து டான்சோ.
படானகரம். இன்னைக்கு தான் நடக்க போகுது. நல்லது. நான் நிச்சயமா உனக்கு உதவி செய்யறேன். நான் ஒன்ன மட்டும் தான் முழுசா நம்புறேன். உச்சிஹாவை அழிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவுறேன். ஏன்னா அதுவும் என்னுடைய குறிக்கோள்கள்ல ஒண்ணு. ஆனா நீ இது எதையுமே கண்டுக்க வேண்டாம். என்ன சொல்ல வர? நீ என்ன செஞ்சாலும் நான் என் ஷரிங்கனை பயன்படுத்த கூடாதா? அதேதான். அப்பதான் நான் உன்னுடைய தம்பியை கொல்லாம அவனை உயிரோட விட முடியும். ஷரிங்கன் இல்லாத ஒரு பையனை கொன்னு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு இப்பவும் உன் மேல நம்பிக்கை இல்லதான். ஆனா இப்ப நான் உன்னை நம்புறதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது. இன்னைக்கு எல்லாம் உனக்கு நமக்கு போக இடம் இல்லைன்னா என் குழுவுல வந்து நீ சேர்ந்துக்கலாம். எது உன்னோட குழுவா? அதுக்கு பேரு அக்காட்ஸ்டி. மாறி முதல் கட்ட அவசர அழைப்பு வந்திருக்கு. எல்லாரும் போறதுக்கு தயாரா இருங்க. அந்த கருப்பு நாளா யார் நீ? மட்டும்தான் கொண்டு இருக்கு. வெளியேறுங்க. என்னோட குழு இப்போ ஹிடன் லீவ் காவல்துறை ஹெட் குவார்டர்ஸுக்கு போங்க. என்னோட குழு உச்சிகா நகரத்துக்கு போங்க. என்ன கொடூரம்! யார் இதுக்கு காரணம்? உயிரோட இருக்கிறவங்கள மட்டுமாவது காப்பாத்துங்க. இந்த பையன் என்ன உயிரோட இருக்கான்? அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. இவங்க முடிவெடுத்து வரத்துக்குள்ளே எட்டாவது டிசைட் பண்ணி என்ன பண்ணுங்க. டான்ஸோட வேலை தான். மத்த எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. எல்லா பிணங்களையுமே எடுத்துட்டு போங்க. ஒன்ன கூட இங்க விடக்கூடாது. கட்டடங்களையும் சோதிக்க மறந்துடாதீங்க. இப்படி ஒரு கோரமான விஷயத்தை யார் செஞ்சிருப்பா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹிட்டாச்சி உச்சிஹா. ஹிடாச்சியா? ஹிட்டாச்சி உச்சிஹா தான் தன்னோட சொந்த கிளானையே அழிச்சவன். மேற்கொண்டு சிசுயை அழிச்சு அவன் கண்களையும் அவன் தான் எடுத்துக்கிட்டான். மேற்கொண்டு இங்க இருக்கிறவங்க இடையில பிரச்சனை. கடைசியில இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை விடாம எல்லாரையுமே அவன் தான் கொண்டு இருக்கான். அப்படியே நம்புங்க, அவ்வளவுதான். எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. என்ன பிரச்சனை வராது? நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறது இப்ப கூடவா உனக்கு புரியாம இருக்கு? சின்ன பிரச்சனை தான். இங்க பாரு டான்சோ, இதுக்கு மேலையும் நீ தன்னிச்சையும் செயல்படுறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது. கமாண்டர்ங்கிற பொறுப்புல இருந்து இப்பவே நான் உன்னை விட வைக்கிறேன். இதை எப்போ பண்றீங்க? நான் நம்மோட நாட்டோட நல்லதுக்குன்னு நீ சொல்லுவ. அப்படி பார்த்தா உச்சிஹா கிளானும் நமக்கு சொந்தம் தானே. பேசாம உன்னோட அன்பு ஃபவுண்டேஷனை கலைச்சிடு. உனக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் நீ ஹெட் குவார்டர்ஸ் விட்டு வெளியில வரக்கூடாது. இது முன்னாடியே பண்ணிருந்தான். லோ டான்சோ, உடல் எண்ணிக்கை ஒத்து போகல. என்ன சொல்ற? சில உடல்கள் காணாம போயிருக்கு. ஆனா நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சாஸ்கே மேல உன் விரல் பட்டுது, நம்ம ஊரோட பரம ரகசியங்களை வெளி உலகத்துக்கு பரப்பிடுவேன். உன்னை விட்டுருக்க கூடாது. ஆலமர அளவுக்கு விரிஞ்சிருக்கிற இட்டாச்சியோட வெறுப்ப கண்டிப்பா மாத்த முடியாத. ஒருத்த மட்டும்தான் உயிரோட இருக்கான். எல்லாரையும் கொண்டு போங்க. சரி, இப்படி ஒரு மிஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனுக்கு என்ன ஆச்சு? நைட்ல ஒரு கிளானே இல்லைன்னா ஒரு ஆள் மொத்த கிளானையுமே கருவறுத்துட்டான். எல்லாருமே கிடையாது, ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதனால என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உயிரோட இருக்கிறதும்
அந்த மொத்த கிளான் அழியறது ஒண்ணுதான். ஹிட்டாச்சியோட பேரு இந்த பிங்கோ புக்ல வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் எஸ் கிளாஸ்ல வந்திருக்க. அவனோட கூட்டாளிகள் நிறைய பேரை கொண்டு இருக்கான். அப்ப வரதான செய்யும். இத்தனை நாளா நான் அவன் கூடவே பழகி இருந்தும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் நான் அவனை புரிஞ்சிக்கவே இல்லை. இப்ப உச்சிகா நகரத்தை மொத்தமா தரமட்டமாக்க போறாங்களாம். தரமட்டமா? இவ்வளவு மோசமான கொலைகள் நடந்த ஊருக்கு இனிமே யார் போவாங்க சொல்லுங்க? அதனாலதான் மொத்தமா சீல் வச்சுட்டாங்க. ஓபிட்டோ, நான் இங்க இருந்தாலும் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் தெரிய வர இப்போ நடப்பில் இதெல்லாம் தெரிஞ்சு அது என்ன பாருங்க. நீ ஏதோ சொல்ல விரும்புறன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. இங்க யாருமே இல்ல, தாராளமா சொல்லு. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன்னாலதான் நடக்க இருந்த உள்நாட்டு போர் தகர்க்கப்பட்டிருக்கு. இப்ப ஊர்ல அமைதி நிலவரத்துக்கும் நீதான் காரணம். நல்லது. அதே சமயம் இவ்வளவு கொடூரமான கொலைகளை நீ செய்ய வேண்டியதா போயிடுச்சேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க மன்னிச்சிருங்க. நியாயப்படி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் கிளான் மொத்தத்தையும் நீ கொன்னதுனால உன்னை ரோக் நிஞ்சாவா அறிவிச்சிருக்காங்க. முக்கிய குற்றவாளின்னு உன்னோட படத்தை பிங்கோ புக்லயும் போட்டிருக்காங்க. அது எனக்கும் தெரியும். இப்ப நீ என்ன பண்ண போற? நான் அகாட்ஸ்கின்ற குழுல போய் சேர்ந்துக்கலான் இருக்கேன். அங்க இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்க உடையாம பாதுகாக்கலான்னு இருக்கேன். அகாட்ஸ்கிங்கிற குழுல சேர போறியா? சாஸ்கேக்கு எதுவும் ஆகாம அவனை பாதுகாப்பேன்னு உங்களால எனக்கு வாக்கு கொடுக்க முடியுமா? எந்த ஒரு இன்னலோ தொந்தரவோ இல்லாம உன்னோட தம்பி அகாடமியில படிக்கிறத முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே சமயம் அவர் லீஃப் வில்லேஜ் ஷினோபியா வளருவான். அவனுக்கு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா அவனுக்கு உண்மையில இருக்கிற வெறுப்பை அழிக்க முடியுமானுதான் எனக்கு தெரியல. அந்த வெறுப்பை நான் தாங்கிறதுக்கு முழுசா தயாரா இருக்கேன். சரி, நீ கிளம்பு. பாதுகாப்பு பதாகைகளோட கடவு சொல்ல நான் இப்போதைக்கு மாத்த போறதில்ல. உனக்கு எப்பெல்லாம் உன் தம்பிய பார்க்கணுமோ அப்பெல்லாம் தாராளமா வந்து பார்த்துட்டு போலாம். ஹொகாகே அவர்களே, உங்களோட இந்த நல்ல குணத்தை உச்சிஹா கிளான் புரிஞ்சுக்காம போனதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு இதை புரிய வச்சிருக்க வேண்டியது என்னோட கடமையும் தான். இது எல்லாத்துக்குமே ஒரு வகையில நானும் தான் காரணம். டான்சோவோட ஃபார்மேஷனையும் சரி என்னோட ஹான்போவையும் சரி மொத்தமா இணைச்சு வேற மாதிரி மாத்தலாங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம லீஃப் வில்லேஜுக்கும் ஒரு புது காவல் படை தேவைப்படுது. இனி யாரையும் நம்பாம காவல்துறையை நாமளே உருவாக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நம்ம ஊரோட பாதுகாப்புக்காக அதுக்கேத்த ஆளை தேட வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன வர சொல்லிருந்தீங்களா? ஆமா, நான் தான் வர சொல்லியிருந்த கக்காஷி. நீ எத்தனை வருஷமா ஆன்போல பயணிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? 4th ஹொகாகே இருக்கும்போது சேர்ந்த. அப்படி பார்த்தா 10 வருஷம் இருக்கும். உன் மனசுல இருக்கிற சோகத்தை மொத்தமா தொடச்சு எரியணுங்கிறதுக்காகத்தான் மினாட்டோ உன்னை ஆன்போல கொண்டு வந்து சேர்த்தாரு. அது மட்டும் இல்லாம நீ அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறது அவரோட விருப்பம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மினாட்டோ இறந்து போக நான் மறுபடியும் ஹொகாகேங்கிற இந்த பதவிக்கு வந்தேன். அப்புறம் மினாட்டோவோட அன்பு என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் நீ என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது. அது இன்னும் பாரத்தை தான் அதிகப்படுத்தும். உன்னோட முகமுடிய கழட்டு. சுமார் 10 வருஷம் உன்கிட்ட இருந்து நான் நிறைய உழைப்ப வாங்கிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இனி ஆன்போங்கிற பதவியில இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு ஒரு புது பொறுப்பையும் பதவியையும் வழங்க போறேன். நல்லது. இனிமே நீ ஒரு ஜுடின் தலைவனா இருக்க போற. என்ன? சாஸ்திரியா யோசிச்சு தான் பண்ணியிருப்பாரு போல. இந்த எபிசோடில் நிறைய குழப்பங்கள் தாங்க இருந்தது. எனக்கு என்னன்னா தேர்ட் ஹொகாகே இட்டாச்சி அப்பாவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கலாம். அவங்க 2 பேரும் சுத்தமாக அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. அவங்க 2 பேரும் மேபி எதனா பேசியிருந்தா கூட மாறி இருக்கும். அதுக்குள்ளே அந்த டான்ஸை வந்து அது அவன் என்ன நினச்சாலும் நடக்கிற வரைக்கும் இது பண்ணி ஒன்று பண்ணிட்டான். நடுவில் அவனோட சித்து விளையாட்டு நிறைய இருக்குது. அங்கே கிளான்குள்ளே நடக்கிற விஷயம் வேறு. பட் இவனால் நிறைய தடைப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும்.
டேரெக்டாக இவங்க 2 பேர் பேசியிருந்தா கூட மேபி அந்த அவங்க நினச்சது தப்பு, இல்லை இந்த சைடு வேறு இருக்குன்றது டேரெக்டாக ஒன்று போயிருக்கும். அது ஆளை வச்சு ஒன்று சொல்லி அது பண்ணி டான்ஸை நடுவில் வச்சு விளையாடி அது அப்படியே வளர்ந்து 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 அது எங்கேயோ போயிடுச்சு. இல்லை எனக்கு மெயினான குழப்பம் என்னென்னா, இப்போ ஒபிட்டோ ஊருக்குள்ளே வந்துட்டு போகிறது அப்போ ஊருக்கு தெரியுமா தெரியாதான்றது தான். அப்படி தெரிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேலே தப்பாயிடும். அதேமாதிரி இட்டாச்சியும் எப்படி சொல்கிறது, அப்போ இங்கே வந்து போனது எல்லாமே தெரியுன்றப்போ அது ஏன் சொல்லலைன்றது எனக்கு புரியல. இது அவ்வளோதான், கை மீறி போயிடுச்சு. இனிமேல் அவனை சொன்னாலும் ஒன்று தான், சொல்லாட்டி ஒன்று தான். இப்போ ஒபிட்டோட பிளான் என்னன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவன் மேலே நம்பிக்கை இப்போ வர வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவனை கூட்டு சேர்த்துக்கின மாதிரி இருக்குது. இப்போ அவனை கூட்டு சேர்ந்துன்னு இந்த கிளான் அழிச்சா இப்போ அவன் வந்து என்னையும் ஒரு என்ன சொல்கிறது, என்னை ஊர் விட்டு ஒதுக்கு நான் இதுவும் நம்பிடுவான். நானும் இப்போ உன்ன மாதிரி தாண்டான்னு சொல்லி அவனுக்குள்ள சேர்ந்து அவன் என்ன நம்புவான். ஸோ என்ன மாதிரி தானே இப்போ அவனும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு முழுசாக நம்பி எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும். அது நம்ம இங்கே சொல்லிக்கலாம் ஸ்பையாக இருந்துன்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணிட்டான். ஆனால் இவ்வளவும் செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து சாஸ்கே கிட்டேருந்து மறைச்சிடலாம், அப்படியே மூடி மறைச்சி அவனை இது பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க பார்த்தீங்களா. அதுதான் பெரிய துரோகம்னு சொல்கிறது. அதுக்கு வந்து இப்போ சாஸ்கே நிற்கிறதும் இப்போ பழிவாங்க துடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா நியாயன்ற மாதிரி தான் ஆகும். ஆனால் நிறைய மறைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் மறைச்சே ஒன்று வந்து அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்றது மட்டும் இப்படி உண்மை என்னைக்காக இருந்தால் வெளியே வரதான் செய்யும், என்னதான் நீங்கள் மறைச்சாலும். ஆனாலும் நம்ம நரோட்டோ எப்படி அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரோ அப்படி தான் சாஸ்கேவும் தேர்ட் ஹோக்காகியை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இப்போ எனக்கு அது தோணுது. ஏன்னா அப்போவே உச்சா கிளான் மேலே ஒரு இது இருந்திருக்கு, அழிச்சிருக்காங்க. அந்த டைம் தான் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது போய் சாஸ்கே எதுவும் சொல்லவும் முடியாது, அதுக்கப்புறமும் சொல்ல முடியாதுன்னு அவன் கண்ணால் பார்த்துட்டு வந்து உக்காந்துருக்கான் இல்லையா. ஸோ எப்போ சொன்னாலுமே அவனுக்கு அது ஒரு கஷ்டம், அவன் எப்படி மாறுவான்னு தெரியும். திரும்ப அதே விஷயம் தானே நடக்கும். அப்போ சொல்லாமல் இருக்கலான்ட்டு அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அதான் இட்டாச்சி கொடுத்த வாக்கு அதுவும் ஒன்று, அந்த பக்கம் மினாட்டோ கொடுத்துருக்க வாக்கு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போ யாரா காடினா போகிறதுனா திரும்ப கக்காஷி தான். பாப்பா தம்பி அப்படின்னு ஆட்டோக்கார் தம்பி எங்கே இருக்கான்னு பாருப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப அவரே கூப்பிட்டு அந்த பக்கம் வந்து பொறுப்பு எடுத்து திரும்ப இந்த பக்கம் ஒரு பொறுப்பு கொடுக்குற மாதிரி. அது ஊருக்கு அவ்வளோ இல்லை, மொத்தம் போச்சு. போலீஸ் டிபார்ட் எதுவுமே கிடையாது. ஊருக்கு ஆளுக்க தேவைன்னு இவங்களை போட்டு அதே சமயம் 2 பேரையும் அவர் தான் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே தேடவை மேலே கோவப்படுவோம். பட் அவர் பொசிஷன் நின்று பாருங்களேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மனுஷன் எவ்வளோ இது பண்ணியிருப்பார்ல. அந்த பொசிஷன் நின்று இப்போ நருட்டோவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் இப்போ சாஸ்கி வச்சு பார்த்தாலும் அப்படி தான் பண்ணுறது. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாட்டியும் பிரச்சனைன்ற மாதிரி போட்டு புழுங்கிட்டு இருப்பார்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அவர் மாதிரி. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன புரியலன்னா, ஒபிட்டோ வந்து ஒரு இடத்துல சொன்னாலும் லீஃப் வில்லேஜையும் கோவம் இதுவும் உச்சுகா மேலேயும் ரெண்டுமே நான் அழிக்கணும் தான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அந்த மீனிங்க்கு இப்போவும் எனக்கு அர்த்தம் தெரில, எதனால் அப்படி முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு. ஏன்னா கக்காஷி மேலே வெறுப்பு இருக்குது, அந்த விஷயம் நடந்ததுனால ஓகே, அதுக்கு வேற ஒரு வழி எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனாலும் வந்து உச்சுகா மேலே இந்த கோவப்பட்டதோ இங்கே போடுறதோ ஏன்னு எனக்கு புரியல. சொந்த கிளான் மேலே என்ன இதுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அது என்ன நடந்துச்சு அந்த பக்கம்ன்றது புரியல. அதான் சொன்னேன், நிறைய குழப்பங்கள் இருக்குது, தெரில, பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.